Hi students, fifth sum. Define operation on R on Q, the set of all rational numbers as follows. A R B that is equal to A plus B by 2. A comma B belongs to Q. So Q set of rational numbers கொடுத்தாங்க already. Examine the closure, commutative, associative and identity and inverse. இது எல்லாமே நம்ம find பண்ண போறோம். Okay. ஸோ இதோட டெஃபினேஷன்ஸ் க்ளோசர் என்னது காம்படிட்டிவ் அசோசியேட் என்னன்னு தரேன்னா இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் இருக்கும் அதை பார்த்துக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் வந்து என்னென்னா ஏ ஆஸ்டிச் பி தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2. ஸோ ஏ ப்ளஸ் பி பை 2 கொடுத்துருக்காங்க. இதில் ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூ செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் க்ளோசர் ஆக்சிமம். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா இப்போ நீங்கள் கொடுத்துருக்க செட்டில் இருந்தால் அதாவது இந்த ஏபின்ற இங்கே கொடுத்துருக்க ஃபார்மேட் வந்து ஏ ஆஸ்டிச் பி. ஏ ஆஸ்டிச் பின்றது மேபி ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், இன்ட்டு எதுனா இருக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் நம்ம இப்படி தான் நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அது ஏ ஆஸ்டிச் பின்னா ஏ ப்ளஸ் பி பை 2 அவங்களே ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுக்க போகிறோம். அந்த ரெண்டு ரேஷனல் நம்பரையும் இந்த இதில் அப்ளை பண்ணும்போது வர ஆன்சர் ரேஷனல் நம்பராக இருக்குமா அதான் கொஸ்டின். க்ளோசர் ஆக்சிமம்னா ஸோ அந்த ப்ராசஸ் அப்ளை பண்ணும்போதும் வர ஆன்சரும் அதே செட்டுக்குள்ளே இருக்கணும் நமக்கு. ஸோ கண்டிப்பாக இஃப் ஏ கமா பி rational numbers, then a plus b by 2 is also a rational number. கண்டிப்பாக இதுவும் என்னவாக தான் இருக்கும், ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஸோ therefore closure property is ட்ரூ அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதில் லைன்ஸ் தான் கண்டிப்பாக எழுதணும் நம்ம. ட்ரூ. ஸோ ஃபஸ்ட் ஒன் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் வந்து காம்படேட்டிவ். ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெண்டு எலமெண்ட் எடுக்கணும். ஏ ஆஸ்டிச் பி தட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஸ்டிச் ஏவா இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் எவ்ரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூன்னு எடுத்துருக்கோம். ஸோ ஏ ஆஸ்டிச் பின்னு என்ன சொல்லியிருந்தாங்க, ஏ ப்ளஸ் பி பை 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆஸ்டிச் ஏனாலும் எனக்கு என்ன வரும், பி ப்ளஸ் ஏ பை 2 வரும். ஸோ ஏ ப்ளஸ் பி பை 2நாலும் பி ப்ளஸ் ஏ பை 2நாலும் சேம் தான். Therefore a asterisk b that is equal to b asterisk a. Therefore commutative property is true. அப்படி எழுதலாம். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் அசோசியேட்டிவ். ஸோ அசோசியேட்டிவ் 3 எலமெண்ட்ஸ் வேணும் நமக்கு. a கமா b கமா c பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இதோட டெஃபினேஷன் என்னன்னா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டெஃபினேஷன் என்ன அப்படின்னா a asterisk b asterisk c that is equal to a asterisk b asterisk c. இதுதான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்க போகிறோம். ஸோ a asterisk b asterisk c that is equal to a அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட் கூட இருக்கிறது நம்ம ஃபார்மேட் அப்ளை பண்ணணும். a asterisk bன்னு என்ன பண்ணுவீங்க, a plus b by 2. இப்போ இங்கே b asterisk c இருக்குது. ஸோ b plus c by 2. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக ஏனும் இதை ஃபுல்லாக பின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா அதே ஃபார்மேட் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது என்ன வரும் நமக்கு, a plus b plus c by 2 divided by 2. ஓகேவா. ஸோ ஏ ஆஸ்டிச் பினா a plus b by 2. இப்போ பிக்கு மேலே இந்த ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன ஃபார்மேட் இருக்கோ அந்த ஃபார்மேட் மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளை பண்ணால் இங்கே 2a வரும் ப்ளஸ் b plus c by 2 into 2 4. ஸோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா a ஆஸ்டிச் b ஆஸ்டிச் c. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது அப்ளை பண்ணால் a ஆஸ்டிச் பியோட ஃபார்மேட் வந்து a plus b by 2 asterisk c. ஓ இதை வந்து நம்ம ஏனும் இதை வந்து பின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா a plus b by 2 plus c by 2. ஸோ எல்சிஎம் எடுத்துகிறோம். நமக்கு என்ன வரும், a plus b plus 2c by 4 வந்துருமா. ஸோ அப்போ இது சேம் கிடையாது. ஏன்னா இங்கே 2a plus b plus c இருக்குது, இங்கே a plus b plus 2c இருக்குது. ஸோ therefore a asterisk b asterisk c that is not equal to a asterisk b asterisk c. ஓகே. ஸோ இங்கே என்னது, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நாட் ட்ரூன்னு எழுதிங்க. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நாட் ட்ரூன்னு எழுதியாச்சு. ஸோ ஃபோர்த் என்ன கொடுத்தாங்கன்னா ஐடென்டி கேட்டிருந்தாங்க. ஸோ ஐடென்டி எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஐடென்டிக்கு நம்ம இன்னொரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். அதான் லெட் இ பி த ஐடென்டி எலமெண்ட். ஸோ அப்போ அந்த ஈன்றது எங்கே இருக்கணும், பிலாங்ஸ் டு கியூவாக இருக்கணும். ஸோ கியூக்குள்ளே இருக்குது. ஐடென்டி எலமெண்ட்டோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, பை டெஃபினேஷன் ஆஃப் ஐடென்டி எலமெண்ட் A asterisk E that is equal to E asterisk A that is equal to answer என்ன வரணும், நமக்கு A வரணும்.
ஸோ ஒரு எலமெண்ட்டோட என்ன ப்ராசஸ் பண்ணாலும் திரும்ப அதே எலமெண்ட் கிடச்சிச்சுன்னா அதான் நமக்கு என்னது ஐடென்டி எலமெண்ட். இப்போ நான் இதில் ஏதாவது ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து ஃபைண்ட் பண்ண போகிறோம் சரியா. ஸோ இப்போ இதை எடுக்கிற ஏ ஆஸ்டிச் இ தட் இஸ் ஈக்குவல் டு இதை ஃபார்மேட் அப்ளை பண்ண நான் வரும் ஏ ப்ளஸ் இ பை 2. ஓகே தட் இஸ் ஈக்குவல் என்ன எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் இ தட் இஸ் ஈக்குவல் டு 2a a plus e that is equal to 2a e that is equal to 2a minus a e that is equal to a. ஈயோட வேல்யூ என்ன வருதுன்னா ஏன்னு வருது. ஆக்சுவலி இங்கே ஏன்றது என்னதுன்னா நம்ம எடுத்த எலமெண்ட் தான். இல்லாட்டி ஏபி தான் எலமெண்ட் இபி தான் ஐடென்டி எலமெண்ட் எடுத்தோம். அப்போ ஐடென்டி எலமெண்ட்டும் ஏவும் சேமாக இருந்துச்சுன்னா இப்போ நான் இந்த இடத்துல பின்னு எடுத்தேன்னா பி என்னாகும் திரும்ப அகைன் ஈயோட வேல்யூ பின்னு கிடைக்கும். ஸோ ஐடென்டி எலமெண்ட் வந்து ஒரு குரூப்புக்கு ஒரே ஒரு ஐடென்டி எலமெண்ட் தான் இருக்கும், அது யூனிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்போ இது வந்து என்னென்னா இங்கே ஐடென்டி மேக்ஸிமம் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே ஸோ இப்போ ஐடென்டி எலமெண்ட் வந்து யூனிக்காக தான் இருக்கணும். பட் இங்கே வந்து ஈஸ் கோட் ஏ பி போட்டுனா பி ஈஸ் கோட் பின்னு வரும். ஸோ இட்ஸ் நாட் அ யூனிக். தேர்ஃபோர் ஐடென்டி எலமெண்ட் இஸ் நாட் ட்ரூ, நாட் சாட்டிஸ்ஃபைட், இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். தேர்ஃபோர் ஐடென்டி மேக்ஸிமம் இஸ் ஃபால்ஸ், நாட் ட்ரூ, இதனால் எழுதிக்கலாம். ஓகே தட்ஸ் இட். இப்போ ஃபிஃப்த் சப்டிவிஷன் இன்வர்ஸ். ஸோ எப்போ உனக்கு ஐடென்டி எலமெண்ட் இருக்கோ ஐடென்டி எலமெண்ட் வச்சு தான் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஐடென்டி எலமெண்ட்டே இங்கே கிடையாதுனால இஃப் ஐடென்டி மேக்ஸிமம் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், therefore so inverse maximum must not exist. ஸோ இப்போ இதுவே நமக்கு என்னன்னா ஃபால்ஸ் தான். ஓகே தட்ஸ் இட். சிக்ஸ்த் சம். fill the following the table show that the binary operation as such or a that is equal to set of a b c கொடுத்துருக்காங்க இஸ் காம்படேட்டிவ். ஸோ இது வந்து காம்படேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப்பில் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ காம்படேட்டிவ்னு ஆல்ரெடி தெரியும், ஏ ஆஸ்டிச் பினாலும் பி ஆஸ்டிச் சி ஏனாலும் சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க பைனரி ஆப்ரேஷன் ஆஸ்டிச்சில் தான். ஸோ இங்கே பாக்ஸ் நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஏ ஆஸ்டிச் ஏ என்ன வேல்யூ வந்திருக்குன்னா பின்னு வந்திருக்கு. ஓகே அதே மாதிரி இப்போ நமக்கு ஏ ஆஸ்டிச் பி என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ நம்ம எதை செக் பண்ணணும், பி ஆஸ்டிச் ஏவை செக் பண்ணணும். ஸோ அப்போ பி ஆஸ்டிச் ஏவோட வேல்யூ என்னது இங்கே. ஸோ சென்ஸ் பி ஆஸ்டிச் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது பி ஆஸ்டிச் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு சி. தேர்ஃபோர் இட்ஸ் காம்படேட்டிவ். ஸோ அப்போ ஏ ஆஸ்டிச் பியும் என்ன தான் வரும், சின்னு தான் வரும். இதுதானே. ஸோ அப்போ ஏ ஆஸ்டிச் பிங்க என்ன போட்டுக்கலாம், நம்ம சின்னு போட்டுக்கலாம். இதை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ ஏ ஆஸ்டிச் சி வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், சி ஆஸ்டிச் ஏ பாருங்கள். ஸோ இப்போ சி ஆஸ்டிச் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி ஆஸ்டிச் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. சியும் ஏயும் நீங்கள் ஆஸ்டிச் ஆஸ்டிச் பைனரி ஆப்ரேஷன் அப்ளை பண்ண ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஏ. தேர்ஃபோர் அப்போது ஏ ஆஸ்டிச் சி தட் இஸ் ஈக்குவல் என்ன வரணும், ஏ தான் வரணும். அப்போ இங்கே என்ன வரும், ஏ. ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன வேணும் அப்படின்னா சி ஆஸ்டிச் பி வேணும். அப்போ பி ஆஸ்டிச் சியை பாருங்கள். பி ஆஸ்டிச் சி வந்து என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ பி ஆஸ்டிச் சி வந்து ஏ. தேர்ஃபோர் பியும் ஏ தான். ஸோ ஃபில் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அந்த 3 மட்டும் தான் கேட்டிருந்தாங்க, 3 ஃபில் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். 7th question. Consider the binary operation as it's defined on that set A that is equal to A, B, C, D and following table. ஸோ இது வந்து காம்படேட்டிவாக இருக்கா அசோசியேட்டிவ் இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், காம்படேட்டிவ் உனக்கே தெரியும், ஏ ஆஸ்டிச் பினாலும் பி ஆஸ்டிச் ஏனாலும் சேமாக வரணும். ஸோ அப்போ எப்படி இருக்கா நம்ம செக் பண்ணலாம். ஏ ஆஸ்டிச் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சின்னு இருக்குது, பி ஆஸ்டிச் ஏ வந்து டின்னு இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டே பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு ஃபால்ஸ்னு. ஸோ நம்ம என்ன எழுதணும், since A asked B is not equal to B asked A, so therefore it is not commutative. Okay. ஸோ அடுத்து அதே மாதிரி அசோசியேட்டிவ் செக் பண்ணோம். அசோசியேட்டிவ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏ ஆஸ்டிச் பினாலும் பி ஆஸ்டிச் ஏனாலும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணலாம். அதான் நம்ம டெஃபினேஷன் என்னன்னு தெரியும்ல, ஏ ஆஸ்டிச் பி ஆஸ்டிச் சி தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஸ்டிச் பி ஆஸ்டிச் சி. ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணலாம். இப்போ பி ஆஸ்டிச் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பி ஆஸ்டிச் சின்னா எங்கே வருது பாருங்கள், பி ஆஸ்டிச் சி வந்து பின்னு வருது. ஸோ இங்கே ஆல்ரெடி ஏ இருக்குது, அப்போ ஏ ஆஸ்டிச் பின்னு வந்திருக்கு. இப்போ இங்கே ஏ ஆஸ்டிச் பியோட வேல்யூ என்ன பார்த்தோம், ஏ ஆஸ்டிச் பின்னா சி இன்ட்டு சி. ஸோ ஆஸ்டிச் சி. ஸோ ரெண்டு என்ன வரல, சேமாக வரல. ஸோ அதனால் என்னது, இதுவும் என்ன நமக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை. வேணா நீ செக் பண்ணி பார்த்து கூட எழுது. ஸோ ஏ ஆஸ்டிச் பி ஆஸ்டிச் சி, ஏ ஆஸ்டிச் பி ஆஸ்டிச் சியோட வேல்யூ பி ஆஸ்டிச் சின்னு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஏ பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட்
பண்ணோம்னா a asterisk b asterisk c that is equal to a asterisk b யோட வேல்யூ c asterisk c. அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்ன கிடையாது, ஆன்சர் சேம் கிடையாது. therefore associative axiom also not true. அப்படியே எழுதிடலாம். ஓகே, that's it.